பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிலையான வைப்புத் தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகமாகி இருப்பதாகவும், இதில் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனடைய முடியும் என்றும் பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும், வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றது. முன்னதாக பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குநர் திரு கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்தும், அதன் பயன்கள் குறித்தும் பேசினார். குறிப்பாக புதிதாக அறிமுகப்படுத்திய 666 நாட்கள் நிலையான வைப்புத் தொகை திட்டத்தில் 2 கோடிக்கும் குறைவான வைப்புத் தொகைக்கு 666 நாட்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு 7.95% வழங்கும் இந்த தனித்துவமான முதலீட்டு வாய்ப்பை இதர வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்த 666 நாட்கள் நிலையான வைப்புத் தொகை திட்டத்தை தொடங்குவதன் மூலம் நிலையான வைப்புகளில் அதிக வருமானத்தை பெறலாம். வாடிக்கையாளர்கள் எந்தவொரு பேங்க் ஆஃப் இந்தியா கிளையையும் தொடர்பு கொண்டு வங்கியின் புதிய திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டு அதில் சேர்ந்து பயன்பெறலாம் என்றும் கூறினார். மேலும் அடல் பென்ஷன் யோஜனா, சுரக்ஷா பீமா, ஜீவன் ஜோதி, PM விஸ்வகர்மா என்று பல்வேறு திட்டங்களில் கடனுதவி வழங்க வங்கி தயாராக இருப்பதாகவும், இதில் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் தெரிவித்தனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் திரு முகேஷ் சர்மா, கோவை மண்டல மேலாளர் திரு சம்பத்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். நாங்கள் எதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து 54 கிளைகள் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள். அதனுடைய பிரான்ச் மேனேஜர்ஸ்லாம் இங்கே காலையில் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ், என்ன ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டம் பாலிசி லெவலில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்தோ, ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர்ஸ் ஆஃபீஸ்லேருந்தோ, ஜோனல் மேனேஜர் சைட்லேருந்தோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு இன்டராக்ஷன்ஸ் முறை தான் இன்றைக்கி காலையில் நடந்தது. இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் அவங்களாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ், சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதாவது கம்பெனி லோன் வாங்கியிருக்காங்க, பட் கரெக்டான மெத்தடில் நடத்த முடியல. அவங்களையும் சந்தித்து அவங்களுக்கு எந்த விதமாக உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு அது எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க, எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் இருப்பாங்க. அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க, மெனி பிக் கஸ்டமர்ஸ். இதே மாதிரி NPA, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸுங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி அந்த தீர்வை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களோட லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். முக்கியமாக பேங்க் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்திலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட 5138 கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. எங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மிக்ஸ் வந்து இப்போது 13.75 லட்சம் கோடி அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் MD அண்ட் CEO அவர் ரஜினீஷ் கர்நாடக் தலைமையில் இந்த பேங்க் நடந்துகிட்ருக்கு. அவருக்கு கீழே 4 எக்ஸிக்யூட்டிவ் செயல் இயக்குனர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் கார்த்திகேயன், இன்னொருத்தர் ராஜகோபால், ஒருத்தர் ராஜீவ் மிஸ்ரா, ஒருத்தர் சுப்ரட் குமார். இவங்கெல்லாம் செயல் இயக்குநர்கள். எங்களுக்கு கீழே 10 சீஃப் ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதுக்கு கீழே 45 ஜெனரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க. 13 FGM ஆஃபீஸஸ் இருக்குது. 69 ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட 13% 14% அட்வான்ஸஸ் க்ரோத்தும் 12% டெபாசிட் க்ரோத்தும் கொடுக்கலான்னு ஒரு குறிக்கோளை வச்சு நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம். முக்கியமாக இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடந்துட்டுருக்கு இன்னிலேருந்துன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சிட்டிசன்ஸ்க்கு ஒரு டெபாசிட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு. 666 நாள் சிறப்பாக ஒரு டெபாசிட் ரேட் கொண்டு வந்திருக்கோம். 7.30% அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம். இது வந்து மார்க்கெட்லேயே வந்து நிறைய பேங்க்கில் கொடுக்கறது இல்லைங்க. முதல் முறையாக இதை லான்ச் பண்ணியிருக்கோம். 666 days 7.30. இதே டெபாசிட்டை வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு இதில் போட்டாருனாக்கா அவருக்கு ஒரு 0.5% அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது 7.3ங்கிறது சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்கா 7.
8 கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 80 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்னொரு 0.15% ஜாஸ்தி தருவோம். ஸோ இந்த 7.8ங்கிறது 7.95 வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் மூலமாக எங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறோன்னா எல்லா கஸ்டமர்கிட்டையும் கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ்கிட்ட தயவுசெய்து இந்த இந்த நியூஸை வந்து எல்லாருக்கும் பகிருங்க. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இன்னைய தேதியில் அரசாங்க வைப்பு தொகையே கிட்டத்தட்ட 72% அரசாங்கோடைய கேபிட்டல் எங்கள் பேங்க்கில் இருக்குது. 118 வருஷமாக இந்த பேங்க் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 12 கோடி கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. 13 கோடியே 73 லட்சம் கோடி பிஸ்னஸ் அங்கே பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு சேஃப் பேங்க், நேஷ்னலைஸ் பேங்க். இதை நிறைய எல்லா கஸ்டமரும் இதை ஒரு ஒரு அங்கீகரித்து அவங்க டெபாசிட்ஸை இதில் போடணும். இன்னொரு ஸ்கீம் என்ன லான்ச் பண்ணிருக்கோம்னா நான் காலபிள் டெபாசிட்ஸ். அதாவது எப்போ ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஒரு கோடிக்கு மேலே டெபாசிட் வச்சா அதை வந்து நாங்கள் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் அந்த டெபாசிட் வைக்கலாம். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி போடுறாருன்னு வைங்க, அதை வந்து நான் 1 இயருக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நான் காலபிள் டெபாசிட், ப்ரீ மெச்சூர் கிடையாது. அதில் அந்த மாதிரி டெபாசிட்டுக்கு 1 கோடி மினிமம் இருந்தால் 1 கோடிக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம். அந்த டெபாசிட்டுக்கெல்லாம் நாங்கள் 0.5% அந்த டெபாசிட் 1 இயருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டோட 0.5% ஜாஸ்தி கொடுக்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி இந்த லான்ச் பண்ணுறோம். நான் காலபிள் டெபாசிட்ஸ் இதுவரையும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முன்னாடி ஒரு ஸ்கீம் இருந்தது, நான் காலபிள் டெபாசிட். ரொம்ப நாள் நாங்கள் அதை பண்ணுறதில்ல. இப்போ எந்த ஒரு கஸ்டமருக்கோ 1 வருஷத்துக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த பணம் நாங்கள் பேங்க்லேயே போட்டு வைக்கலாம் அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் இந்த டெபாசிட்டில் போட்டாங்கன்னா 7 அதாவது எந்த டேட் ஆஃப் அந்த 1 crore 1 வருஷத்துக்கு உண்டான என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு மேலே 0.5% தருவோம் நாங்கள். திஸ் இஸ் த நான் காலபிள் டெபாசிட் இன்னும் லான்ச் பண்ணிருக்கோம். ஆனால் மினிமம் இதில் போடணுன்னாக்கா 1 crore வேணும். இதில் முதல் தடவையாக இதை லான்ச் பண்ணுறதுனால எங்களுடைய பல்க் டெபாசிட் பிரான்ச்சஸ் அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி பிரான்ச்சும் கோயம்புத்தூர் பிரான்ச்சும் தான் இதில் 2 பிரான்ச் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த பிரான்ச்சில் தான் இது நடக்கும். இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நாங்கள் எல்லா பிரான்ச்சுக்கும் கொண்டு போகலான்னு இருக்கோம். இதுதான் 2வது ஸ்கீம் இன்றைக்கி லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ எங்கள் பேங்க்கோடைய என்பிஏ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ 7.78% இருந்தது. இந்த மார்ச் 24 4.98% குறைஞ்சிருச்சு. எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் இந்த நம்ம பகுதியில் இருக்காங்களோ என்பிஏ இருந்ததுன்னா எங்களுக்கு ஓடிஎஸ் ஸ்கீம் இருக்குது, சஞ்சீவனி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா ஓடிஎஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, என்பிஏ மேனேஜ்மெண்ட் பாலிசின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. 3 ஸ்கீம்லேயும் வந்து ஓடிஎஸ் பல தரப்பான செக்யூரிட்டி இருந்ததுன்னா ஒரு விதம், ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா அதுக்கு ரொம்ப கம்மியாகவே தீர்வு தொகையை கொடுத்து கஸ்டமரை வந்து இந்த மாதிரி என்பிஏ இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அக்ரெசிவாக எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸ்டெல்லாம் என்ன சொல்லியிருக்கோன்னா யாராருக்கெல்லாம் ஒன்றுமே வசதி இல்லையோ, அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க இந்த சஞ்சீவனி ஸ்கீமில் ரொம்ப அக்ரெசிவாக வந்தாங்க. நாங்கள் ப்ரோஆக்டிவாக ஒரு லோன் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ்லாம் கொடுத்துட்டோம். அவங்க சொல்லுவாங்க அந்த பர்சன்டேஜில் என்ன வருதோ அந்த லோனை கட்டிட்டாங்கன்னா அன்னைக்கேயோ இல்லை அடுத்த நாளோ என்ஓசி கொடுத்துருவோம் எங்கள் பேங்க்லேருந்து. ஸோ அதுவும் வந்து ரொம்ப மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். இதுக்கும் கோயம்புத்தூரோடைய சிட்டிசன்ஸ், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸும் வந்து இதை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தணும். இதை தவிர வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிங்கிறதுனால எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சில ஸ்கீம்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும், அது சுரக்ஷா பீமா யோஜனா. அதாவது 0 பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்லலாம் சுரக்ஷா பீமா யோஜனா 20 ரூபா கொடுத்தாக்கா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுனாக்கா அவங்களுக்கு 2 lakhs கொடுக்குறோம். அது சுரக்ஷா பீமா யோஜனா. இன்னொன்று ஜீவன் ஜோதி பீமா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அதில் 436 rupees பே பண்ணோம். 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் 436 rupees பே பண்ணாக்கா அதர் தேன் ஆக்சிடென்ட் ஏதாவது உடம்பு கோவிட் வந்தோ இல்லை உடம்பு சரியில்லாமல் ஜாண்டிஸோ அது மாதிரி ஏதோ ஒரு விபத்துனால ஒரு டிசீஸ்னால கஸ்டமருக்கு ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்து அவர் இறந்து போயிட்டாக்கோ அதை டெத் சர்டிஃபிகேட்டும் அந்த லீகலைஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அதுக்கு ஒரு 2 lakhs தரும். எங்கள் பேங்க்கில் வந்து ரூபே கார்டும் லான்ச் பண்ணிட்டோம், டெபிட் கார்டு. அது அந்த ரூபே கார்டு டெபிட் கார்டு வச்சுருந்தா கூட அந்த லீகல் யாருக்கு அந்த கஸ்டமர் பேரில் அவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு இறந்து போயிட்டாக்கா அதுக்குமே 2 lakhs தரும். ஸோ அது மாதிரி
இந்த ஸ்கீம்ஸ் நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி அஹ், எல்லாரும் அந்த ₹20 ₹436 அந்த ரூபே கார்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம் அந்த ஸ்கீமை. இது தவிர அடல் பென்ஷன் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. எல்லா கம்பெனிக்காரங்களுக்கும் வந்து இது கிடைக்காது, பென்ஷன் கிடைக்காது. இப்போது உங்கள் மூலமாக தெரிவிக்கிறது என்னென்னா, யாரெல்லாம் அந்த மாதிரி ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாதவங்கெல்லாம் வந்து பென்ஷன் வாங்கணும், எனக்கும் வேணும் பென்ஷன்னாக்கா, ஒரு அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் இருக்குது. அதில் ₹40 மாதத்துலேருந்து ₹356 மாதம் வரைக்கும் பெரிய ஸ்கீம். ₹40 எவ்ரி மந்த் கட்டினாக்கா அப் டு 40 வயசு வரைக்கும். 60 வயசுக்கு அப்புறம் எவ்ரி மந்த் அவங்களுக்கு ₹1000 கிடைக்கும். அது மாதிரி 5000 வரைக்கும் கிடைக்கிற உண்டான வாய்ப்பு அடல் பென்ஷன் யோஜனாவில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் உங்கள் மூலமாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கிறது என்னென்னா, ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஜாயின் தோஸ் ஸ்கீம்ஸ் டு அண்ட் பேட்டர்னைஸ் தீஸ் ஸ்கீம்ஸ். இதை தவிர பிஎம் ஸ்வநிதினு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்குது. பிஎம் விஸ்வகர்மான்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, லான்ச் பண்ணியாச்சு. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதுலேயும் வந்து பிஎம் ஸ்வநிதியில் வந்து 10,000 20,000 50,000 3 தடவையாக லோன் கொடுக்குறோம். இன்னொரு விஸ்வகர்மா ஸ்கீம்லேயும் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம். ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குற வசதியும் இருக்குது. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே அனுப்புங்க. இதெல்லாம் வந்து எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணி ரிஜெக்ட்லாம் பண்ணாதீங்க. நல்லபடியாக எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் சாங்ஷன் பண்ணுங்கிற ஒரு கருத்துரையை அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங் இன்றைக்கி பண்ணிருக்கோம். அதனால தான் இங்கே வந்தோம். தேங்க்யூ.